கிளம்பிட்டோம். ரொம்ப தூரமாலாம் ஒன்றும் போகலை, இங்கே பக்கத்தில் இருக்கிற வேடந்தாங்கல் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போகிற வழியில். ஆக்சுவலாக கிளைமேட் பற்றி சொல்லணும் அப்படின்னா செம்மையாக இருக்குது. அதாவது ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் அப்படியே மழை பெய்கிற மாதிரி எப்படி இருட்டாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக எங்களுடைய லிஸ்ட்டில் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் வச்சுருந்தோம். ஆனால் பரவாயில்ல, சென்னையே இப்போ வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் எஃபெக்டை லைட்டாக கொடுக்குது. நல்லா தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் கிளம்பிட்டோம். கொடை எதுவும் எடுக்கலை. மழை பயங்கரமாக வராமல் இருந்தால் ஓகே தான். இன்னைக்கு கொஞ்சம் கொண்டு போயிடலாம். மழை வர மாதிரி இருக்கா சொல்லி ரொம்ப நேரம்லாம் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓகே, இந்த கிளைமேட்டும் அடி வெயில் மண்டே பொழக்கிற மாதிரி வெயிலில் சுற்றுறதுக்கு இந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேயே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேடந்தாங்கல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து திருநெல்வேலிங்கிறதுனால குளம் பறவைகள் சரணாலயம் நாங்கள் வந்து போயிருக்கிறேன். அது வந்து என்னென்னா அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா அங்கே அது ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே கிராமம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அதிக மக்கள் நடமாட்டம், நிறைய வெளியேருந்து டூரிஸ்ட் அதிகமாக வரமாட்டாங்க போல். ரொம்ப ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க. லைக் ஏதோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குளத்தை போய் சுற்றி பார்த்தோமா இருந்தது. பட் அங்கே செட்டப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ஊர்க்காரங்களே தான் அங்கே சாப்பாடு செஞ்சு சேல் பண்ணுறாங்க. வெளில கேன்டீன் மாதிரி இருக்கும். அது எல்லாமே அங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டே போயிட்டு வந்துட்டு மறுநாள் எங்கள் ஃபேமிலியிலே கூட்டிகிட்டு போயிருந்தோம். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலி சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒரு நல்ல இடங்கள் தான். பட் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் கூட இதுக்கு விசாரித்தோம். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா மீடியமாக இருக்குது சீசன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பறவைகளுடைய வரத்து வந்து மீடியமாக இருக்குது, சுத்தமாக இல்லாமல் இருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த பேர்ட் சான்ச்சுரி போகிறதா இருந்தாலும் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ வரலாங்களா, சீசன் எப்படி இருக்குது, பறவைங்க எப்படி வருதா இல்லையான்றது கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நாங்கள் போயிருக்கும்போதே ஆக்சுவலாக நிறைய பார்த்துருக்குறேன். எங்கள் சைடில் வந்து என்னென்னா கூந்தன்குளம்ல வந்து ஃப்ளமிங்கோ அதிக ஃபேமஸ். அங்கே வந்து அதிகமாக அந்த பறவை வரும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே போர்டு வச்சுருந்தாங்க. நாங்களுமே நிறைய பறவை அங்கே வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. கவர்மெண்ட்னால மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மக்கள் வராமல் அது வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்களுமே வெளியிலலாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஊரில் இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சைடு கூட வாங்க. திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி சைடில் நிறைய டூரிசம் பிளேசஸ் இருக்குது. எதுக்கு அதிகமாக மக்கள் இன்னும் வரதே இல்லை. ஸோ அந்த மாதிரி இடங்களை கூட நீங்கள் எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்லா இருக்கும். வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து போயிட்டே இருக்கிறோம். இன்னும் நாங்கள் வந்து அப்போவே உஷாராக கொடையெல்லாம் எடுத்துருக்கலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு தைரியத்தில் கிளம்பி வந்துட்டோம். பட் மழையை பார்க்கும்போது தான் ஓகே பரவாயில்ல பார்ப்போம். தங்கி இருந்தாவது நாங்கள் இடந்தாங்கள பார்க்காம வரமாட்டோம். 2024 தீபாவளி எல்லாருக்கும் எந்த அளவுக்கு ஒரு மெமரபிளாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இது லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் வந்து நாங்கள் சென்னையில் இருந்தோம், லாஸ்ட் இயர் ஊரில் இருந்தோம். இந்த தீபாவளிக்கு வந்து நான் இந்த அளவுக்கு பட்டாசு பார்க்கல. இந்த தடவை எனக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே பட்டாசு வெடிச்சாங்களோ அந்த மாதிரி இருந்தது. நியூஸில் கூட பார்த்தேன் 6000 கோடிக்கு பட்டாசு வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே பட்டாசு வாங்கி வெடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. யாரெல்லாம் இதை வந்து நீங்கள் இது உங்களுக்குமே யாருக்கெல்லாம் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மெமரபிள் மூமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணீங்க இந்த தீபாவளிக்கு அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்தது, இட் வாஸ் அ ஃபன்னி இன்சிடென்ட் தட் ஹேப்பன் இன் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை போட்டு விடுங்க. அதை பற்றி பேசுவோம். ஸோ எங்கள் வீட்டில் நடந்த ஃபன்னி இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதேஷ் வந்து முதல் நாள் ஸ்கூல்லையே வந்து கொஞ்சம் மத்தாப்பெல்லாம் போட்டிருப்பாங்க போல். அவன் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் வெடி வேணும் வெடி வேணும் வெடி வேணும்னு சொல்லி பயங்கர ஆர்வமாக எல்லாமே அவனு கேட்டுட்டே இருந்தான். நாங்கள் வெடி ஸ்டார்ட் பண்ண உடனே ஆள் எங்கே போய் ஓடி ஒளியுறது அப்படிங்கிறது தெரியாமல் சுற்றி சுற்றி வந்தான். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே இதுதான் தீபாவளியா, இதுதான் வெடியா, எல்லாமே நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் தான் வெடிக்குது அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் அவன் வந்து வெடி போடுறதுக்கு ஆர்வமாயிட்டான். கரெக்டாக அவன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமா தீபாவளி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருந்த வெடியெல்லாம் முடிஞ்சு எங்கள் வீட்டு தீபாவளியும் முடிஞ்சிருச்சு. பட் ஏதோ இருந்தது எல்லாத்தையும் வச்சு போட்டான். ஆனால் நான் மறுநாள் வந்து அதே ஃப்ளோவில் கேட்பான் அப்படின்னு நினச்சேன்.
காலையில் எழுந்தோடனே அம்மா வெடி வேணும் அப்படின்னு கேட்பான் அப்படின்னு நினச்சேன். பட் கேட்கல. இருந்தாலுமே நாங்கள் அவனுக்கு வந்து உஷாராக ஒரு துப்பாக்கி அதுக்குள்ளே அந்த ரோல் எல்லாமே நிறைய வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம். எப்போல்லாம் வெடி வேணும்னு கேட்குறானோ அதை கொடுத்து அவனை ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து லாஸ்ட் இயருக்கு வந்து கொஞ்சமாக இப்போ வாங்கியிருந்தோம். ஊரில் இருந்ததுனால கொஞ்சமாக வாங்கியிருந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தமாக வாங்கலை. பட் ஆதேஷ்க்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால எங்களுக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, எந்த வருஷமாக இருந்தாலும் இனிமேல் ட்ரெஸ்ஸுக்கோ வெடிக்கோ நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. கண்டிப்பாக அவனுக்காக நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனையுமே ஒரு ஸ்டேஜ் வருவான். மேபி எங்களுக்குலாம் நாங்கள் டீன் ஸ்டேஜில் வரும்போது நாங்கள் எல்லாருமே வந்து வெடி வாங்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு. வெடி வாங்கணுமா அப்படின்னு அப்பா கேட்டால் இல்லை வேணாம்ப்பா அப்படின்றவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக செங்கல்பட்டு தாண்டி நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ செம்ம மழை இங்கே. சரி பார்ப்போம் அந்த ஏரியாவில் எப்படி இருக்குங்கிறது தெரியலை. வேடந்தாங்கல் போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குல்ல. ஆமா, பறவைங்கெல்லாம் அப்போ கிராமத்தை தான் தேர்ந்தெடுத்து வருமோ? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு இந்த பறவைங்கெல்லாம் வருது? அதை நம்ம வந்து சரி அது ஓகே, அது கவர்மெண்ட் கண்ணில் எப்படி பட்டிருக்கும் இங்கே நிறைய பறவைங்க வருது, இதை வந்து நம்ம ஒரு பேர்ட் சான்ச்சுரியாக மாற்றிடலாம் அப்படின்னு. நல்ல வேலை நம்ம சாப்பாடு கெட்டி கொண்டு வந்தோம்ப்பா. இங்கே ஒரு ஓரமா ஒரு குட்டை குட்டையா கிடக்கு. குட்டை குட்டையை பார்த்து எடுத்து பக்கத்துலேயே பாய வச்சு சாப்பிட்டு ஜாலியா. ஸோ ஆதிச்சு இன்னைக்கு நம்ம வந்து பிக்னிக் வந்திருக்கோம். டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணாத ஆதேஷ். நல்லா இருக்கு வேடந்தாங்கல் பேர்ட்ஸ் சான்ச்சுரி. ஆமா, தமிழ்ல தான் படிக்க வரல. என்னம்மா இங்கிலீஷ்லயும் வர எனக்கு படிக்க வர மாட்டேங்கி. சரி ரொம்ப தான் போலையே. இதை திரும்பணும். இந்த என்ன போட்டிருக்குல்ல, என்ன தமிழ்நாட்டை என்ன நினைச்சீங்க நீங்க? தமிழ்நாடு வனத்துறை எவ்வளோ அழகாக டைரக்ஷனோட போட்டிருக்காங்க. குரங்கு குரங்கு கவ்விடா, அது கிளி இல்லடா கொக்கு. இது குரங்கு பாரு, கீழே குரங்கு பாடுறா. நாய் மாதிரியே ரோட்ல வந்து நிற்கும். டக்குன்னு கண்ணு படலை. ஆமா, என்ன பெய்கிட்டே தான் இருக்கு. எல்லாம் பறவையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்கன்னு நினைக்கிறேன். அரசினர் மேல்நிலைப் பள்ளி வேடந்தாங்கல். ஊர் பேர் தான் வேடந்தாங்கல். ஆமா, சரி ஊர் பேரே வேடந்தாங்கல் தான். வாத்துக்குத்தெல்லாம் இருக்காமா. ஆமா, செம்மலா இருக்குல்ல. நல்லா இருக்கு இந்த ஊரு. சென்னைக்குனே மக்கள் ஒரு ஃபேஸ் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆக்சுவலா சென்னை இல்லதான், பட் இருந்தாலுமே சென்னைக்குனே ஒரு ஃபேஸ் வச்சிருப்பாங்க. சென்னைனாலே வெயில் தாண்டா அடிக்கும், டிராஃபிக் தாண்டா இருக்கும் அப்படின்னு. என்னதான் 365 நாள் இருந்தாலும் அதுல 300 நாள் அப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 65 நாளாவது இனிமையா இருக்க வேண்டாமா? அந்த மாதிரி இனிமையான நாட்களை கழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏரியாக்கள் சென்னையை சுத்தியே இருக்கு போல. என்ன நம்மளுக்கு தான் தெரியல. எங்க காலையில இருந்து மேம் கிட்ட ஸ்கூல் மேல அம்பிட்டு பிரியமா அவனுக்கு. ஆக்சுவலா மேம் கிட்ட போனா கூட கொஞ்சம் ஜாலியா இருக்கும் போல. நம்ம கிட்ட அவ்வளவு போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல ஒரு ரைட் ஸ்கூல்ல ஒரே டிவி போட்டுவிட்டு ரைம்ஸ் போட்டு டான்ஸ் ஆட. டைமிங் உண்டு அவங்களுக்கு. ரைம்ஸ்க்கு இத்தனை இவ்வளோ நேரம் டைமிங் உண்டு. ஹாஃப் அன் ஹவர் ரைம்ஸ் டைமிங் உண்டு. அந்த மாதிரி ஒன்று. ரைட் கிளி இல்லடா, அது கொக்குடா. கொக்கு கொக்கி இல்ல, கொக்கு கொக்கு. இதுதான் பார்க்கிங். அங்க இருக்கு, அண்ணா இருக்கு. என்ட்ரன்ஸ் தானே என்ட்ரன்ஸ். சரி போய் பார்த்துட்டு வேணா திருப்பிட்டு வருவோம். வளையபுதூர்னு நினைக்கிறேன். பைனாக்குலர்லாம் தர்றாங்கம்மா. ஆமா,
சென்னை வாசிகள் எல்லாம் அப்படியே வந்து ஜாலியாக வந்து எங்கே விட்டுரும் போல. ரைட், நல்ல வயல் வெளிகள் மத்தியில். ஐயோ, வயல்லே கொஞ்சம் வித்தியாசமாக பறவைங்களாம் இருக்கும் போல். இல்லை அது புறாவோ? எல்லாம் 500 இருந்து இப்போ ஒரு 100 ரூபா மட்டும் எடுத்தாங்களா? பர்ஸே எதுக்கு தந்து விடுவீங்க? தொலைக்காக பார்த்துட்டு வரலாம். பொறுமையாக கூட மா ரெண்டா? ரெண்டு 100. ஒன்று 100 50க்கும் இருக்கு. 4700 அது மேலே அடுத்த வாடகை. அம்மா ஏம்மா இந்த குளத்தை பார்க்க கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க அதானே? அம்மாடி வா ஆதிஷ். தாங்க இதே ஃபோட்டோ எடுமா. ஆதிஷ் வா. வேண்டாமா? இது என்னது? குதிரை சொல்லு. கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். வரி குதிரை. வரி குதிரை. ஜீப்ரா. ஜீப்ரா இங்கிலீஷும் தமிழும் சொல்கிறேன். இந்தாங்க பாருங்க. பாருடா. அங்கே தண்ணி வராதடா, பைப் உடஞ்சிருக்கு.